பிடியன் திருச்சிற்றம்பலம். பிடியதனுருகுமை களமிகுகரியது படிகொடு தனதடி பலிபடுமவரிடர் கடி கணபதிவர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வலி வலமுறையே சிற்றம்பலம். இன்றைக்கு நாங்கள் பஞ்சகோசங்கள், இது ஒரு அற்புதமான விளக்கம். இதை எல்லாரும் பஞ்சகோசங்களை பற்றி என்னிட்ட கேட்டபடியே அதை நான் எல்லோருக்காகவும் இதை பதிவு செய்யணும் என்ற ஒரு ஆவல். திருச்சிற்றம்பலம். பஞ்சகோசங்கள் ஒரு அற்புதமான விளக்கம். ஒரு தலையணைக்கு உரை இருப்பது போல இந்த உடம்பிற்கு 5 உரைகள் மேற்சொன்னவாறு உள்ளன. ஆகவே இந்த பஞ்சகோசத்தின் இயல்புகள் என்னவென்று பார்க்கின்ற போது முதலில் சொன்ன அந்த 7 தாதுக்களால் உருவாகிறது அன்னமய கோசம். அன்னசாரத்தினால், அதாவது அன்னம் என்று நாம் இங்கே குறிப்பிடுவது நாம் சாப்பிடக்கூடிய உணவிலிருந்து கிடைக்கும் சாரம். இவர் இந்த வெப்சைட்ல முதலில் சொன்னு சொல்லிக்கிற முதலும் இதை பற்றி கொஞ்சம் விளக்கி இருக்கணும். அப்ப அதான் அந்த முதலில் சொன்னாண்டு வருகுது. எனக்கு அது கிடைக்கவில்லை, இதுதான் கிடைச்சது. அதை தேடி பார்த்து அது இருந்தா போடுறேன். அந்த பேரின்ப உடல் எல்லா உடலையும் இயக்குகின்ற திருவருள் என்ன அன்னசாரத்தினால், அதாவது அன்னம் என்று நாம் இங்கே குறிப்பிடுவது நாம் சாப்பிடக்கூடிய உணவிலிருந்து கிடைக்கும் சாரம். அந்த பேரின்ப உடல் எல்லா உடலையும் இயக்குகின்ற திருவர், அதுதான் எல்லா உயிர்களையும் இயக்குகின்ற அருள் வடிவாகும் அன்னமய கோசம். தாய் தந்தை அருந்தும் உணவாதிகளால் ஆண் பெண் இன்ப உறவுகளினால் இன்ப உணர்வு சுரப்பிகளான சுக்கிலம் மற்றும் சுரோத என்ற வெந்நீர் கலப்பினால் அதன் காரணமாக தாயின் உதிரத்தில் உயிர் தரித்து விதை மண்ணிலே இடப்படுவது போல தாயின் கற்பமானது உயிர் தரிக்கின்ற நிலமாக அதற்கு உள்ளது. அக்குழந்தைக்கு உணவாதிகள் அன்னம் பால் போன்றவற்றை அளித்து நாள்தோறும் அதன் மூலம் தூலம் வளர்கின்றது. அதற்கு 16 கலைகள் உள்ளது. அது வேறு விஷயம். தூள சரீர மாறுபாடுகளை ஒவ்வொரு வினாடியும் அந்த குழந்தை அடைந்து விடுகிறது. அதற்கு ஏற்றாற்போல நெளிதல் நசித்தல் போன்ற விகாரங்களுக்கு ஏற்ப சப்த தாதுமயமாகிறது. அவை முன்னால் சொல்லப்பட்டுள்ளன. அதுவே அன்னமய கோசம் என்று அழைக்கப்படுகின்றது. இச்சரீரம் அதனுடைய பாண்டம், அதன் கலம் முடிவு என்ற மரணத்தை பெற்றது. அதன் முடிவு பூமி என்ற பிருத்திவியில் ஒடுங்குகிறது. இவ்வாறு அன்னமய கோசம் மண்ணிலே ஒடுங்குகிறது. பிராணமய கோசம். அடுத்து பிராணமய கோசம் என்ற காற்றுடம்பு அல்லது வலியுடம்பு, அவ்வாறு சொல்கின்ற அந்த வலியுடம்பு வாக்கு, கைகால்கள், பாயு என்ற புதம், மெலவாய், உபஸ்தம் என்ற கருவாய் எனப்படும் பஞ்சேந்திரியங்களை உடையது ஆகும். பஞ்சவாயுக்களான பிராணன், அபானன், சமானன், உதானன், வியானன் என்பவைகளும் அதோடு நாகன், கிருகரன், கூர்மன், தனஞ்சயன், தேவதத்தன் என்ற 5 உபவாயுக்களும் கூடி இந்த அன்னமய கோசத்தில் உலவுகின்ற போது பிராணமய கோசமாகி இறச்சேர்க்கைகளாகி பரமாத்மாவின் உள்ள சச்சித் ஆனந்தம் என்ற குண இயல்புகளின் காரணமாகி மனிதன் பிராணன் உடையவன் ஆகின்றான். அத்துடன் இருவகை நான் அது கொள்கிறது. இந்த இருவகை நான் என்பதை பற்றிய ஒரு தொகுப்பினை திருமூலர் அவர்கள் பல இடங்களில் குறிப்பிடுகின்றனர். அப்ப நாங்கள் இந்த உற்று நோக்க வேண்டிய ஒரு விடயம் இருக்குது. இந்த நாங்கள் படித்த இந்த தாத்வீகங்கள் எல்லாத்தையும் இங்க இதுக்குள்ள கொணந்து எப்படி பிராணமய கோசத்துக்கு எப்படி அன்னமய கோசத்துக்கு அந்த 60 தாத்வீகங்களையும் இதுக்குள்ள கொணந்து எங்களுக்கு விளங்கப்படுத்துறார். அதை நாங்கள் கவனிக்க வேண்டும். அவரே ஒரு நானாக இருந்து வேறொரு நானாக மாறியவர் தான். ஆகவே ஒரு வகை நான் என்பது பசி, சாமர்த்தியம், பலம், ஆசை, வீரம், தீரம் கொண்டவனாயும், 2வது வகை நான் என்பது வாயாடி, ஊமை, குருடன், முடவன் போன்றவை உடையவனாகவும் கொண்டு அவை
பிராணமய கோஷத்தின் குணங்களாகின்றன. இக்குணங்கள் மனிதனுடைய உடலின் நக சிக பரியந்தம் என்ற உச்சி முதல் உள்ளங்கால் வரை எங்கும் அந்தரங்கமா வியாபித்து, அதாவது வெளியே தெரியாமல் கண் காது மூக்கு முதலிய இந்திரியங்களுக்கும் அவை பலத்தை அளிக்கிறது. நல்ல அல்லது தீய என்ற இடுவழிகளில் அவனை நடத்து. அப்ப இங்க எங்கட இது ஞானேந்திரியங்களையும் கொண்டு வர மனோன்மய கோஷம். இந்த உடல் மனம் சார்ந்த பஞ்சேந்திரியங்களும் சேர்ந்து அச்சேர்க்கையால் சப்தம், விஷயம், தீர்மானித்தல், விருப்பு, முனைப்பு என்ற ஆகாச தத்துவ ஓசைகளை கேட்டும் மனோன்மய கோஷம் ஆகின்றது. இந்த மனோன்மய கோஷம் ஆன்மாவுடன் சேர்க்கையினை உண்டு செய்கிறது. பிராணமய கோஷத்துக்கு வேறாக இருந்து கொண்டு இருப்பதால் காமம், குரோதம், நான் என்கின்ற விகாரங்களை உடையதாக இருக்கிறது. மனத்துக்கும் பிராணனுக்கும் பெரிய தொடர்பு ஒன்றுமில்லை. ஆனால் பிராணனை நன்றாக புரிந்து கொண்டால் மனம் நன்றாக இருக்கும். விஞ்ஞானமய கோஷம் என்ற அறிவிடம் புத்தி ஐம்பொறிகளுடன் சேர்ந்து அந்த அன்னமய, பிராணமய, மனோன்மய கோஷங்களின் கூட்டு கொண்டு அகக்கருவிகளான அந்த கரணங்கள் என்ற மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இவர்களின் விருத்திகள் ஏற்படும் சமயம் அது விஞ்ஞானமய கோஷம். அப்ப விஞ்ஞானமய கோஷம் அங்க இந்த அந்த கரணமாய மனம், புத்தி, சித்தம், அகங்காரங்களோட விருத்தி. அப்ப புலன்களின் கண்களில் செயல்பாடு மிகவும் ஆழமானது, வேகமானது, விருத்திகளை அதிகமாக உடையது. ஒரு காட்சியை பார்த்தவுடன் அது படம் பிடித்து விடுகிறது. அவை நினைவுகளில் ஆழமாக பதிந்து விடுகிறது. இதை கட்புலன் என்றும் கூறுவார்கள். மற்ற புலன்கள் எல்லாம் விட இந்த கண்ணால் அதிக விஷயங்களை கிரகிக்க முடியும். கேட்பது, பேசுவது என்பதை விட பார்ப்பது என்பது எவ்வளவு அழகானது. இறைவனின் காட்சி, குருநாதர் காட்சி, அழகிய இயற்கை காட்சி இவற்றையெல்லாம் இந்த கண்ணின் வழியாக பதிந்து மூளை உணர்த்துகிறது. அகக்கண் என்பது வேறு. ஏற்கனவே பார்த்த காட்சிகள் என்றால் மூளையில் நினைவுபடுத்தி சித்தத்தில் அது தொடர்பான சமஸ்காரங்களை நினைவுபடுத்தி இவனை ரசிக்க நினைக்க வைக்கிறது. அது தொடர்பான நினைவலைகளை இவனுள்ளே ஏற்படுத்துகிறது. தேவைப்படும் போது ஐம்பொறிகளுடன் இந்த விஞ்ஞான உடம்பு கூட்டு சேர்ந்து அந்த கோஷங்களை பயன்படுத்தி செயல்படுகிறது. எவ்வாறாயினும் ஒரு விஷயத்தை அறிந்துவிட அது முனைப்பு காட்டுகிறது. காட்சியாக இருந்தாலும், ஒளியாக இருந்தாலும், வாசனையாக இருந்தாலும் எப்படியாவது அறிந்துவிட முனைப்பு காட்டுகிறது. நான் பக்தன், நான் புத்தியுடையவன், நான் செயல்வீரன் என்ற குண இயல்புகள் எல்லாம் இந்த கோஷத்தின் அடிப்படை. சிறந்தவை எல்லாம் என்னில் உள்ளது என்று தனக்குத்தானே எண்ணிக்கொண்டு செயல்படும் பாங்குடையது இந்த என்ன கோஷம்? விஞ்ஞானமய கோஷம். அப்ப இனி ஆனந்தமய கோஷம். அடுத்தபடியா ஆனந்தமய கோஷம் என்கிற அந்த இன்ப உடம்பு மேற்கு, தெற்கு, வடக்கு, கிழக்கு, மேல், கீழே எல்லா இடத்திலும் ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது என்று சொன்னால் ஆனந்தமய கோஷம் அதை அப்படியே இருத்து விடும். இந்த இடத்தில் தான் என்றில்லாமல் இன்பத்தின் வாசனையை நுகர்ந்தால் கூட அதை அனுபவிக்க துவங்கும். எந்த வகையான இன்பம் என்று அதற்கு தெரிவிக்கப்பட்டது நமக்குணர்த்தி நம்மில் செய்யப்பட வைக்கிறது. நினைவுகளோடு கூடிய இன்பத்தை இவன் புரிந்து கொண்டு மற்ற புலன் அடிப்படையில் எது ஒன்று குறைவாயினும் அந்த மகிழ்ச்சியினை அந்தரங்கமாய் இவன் நினைத்தாலே போதும், அவன் ஆனந்தம் அடைந்து விடுவான். மேற்சொன்ன 4 கோஷங்களும் அறியாமை, அஞ்ஞானத்துடன் இணைந்த நுட்பமான, அதாவது ஒரு ஆழவிதைக்குள் மிகப்பெரிய மரம் அடங்கி இருப்பதை போல கால ஞான பரிமாண சுகத்திலே திளைப்பதே ஆனந்தமய கோஷமாகும். பிரமாண்டமான மரத்தின் பரிணாமம் அதன் விதையில் வளர்ச்சியாய் அடங்கி இருப்பதை போல இன்பமானது சிறிய பரிமாணத்தில் அடங்கி இருந்தாலும் அதில் ஆனந்தம் அடைந்து திளைத்து விடுவது, அநேக சுகங்களை கொண்டு பெருகி விடுகிறது ஆனந்தமய கோஷம். ஆனந்தம் என்று சொன்னவுடன் ஆசையினால் ஆனந்தம் வேறு, பிரியத்தினால் வந்த ஆனந்தம் வேறு. ஆசை என்று சொன்னவுடன் அது நிறைவேறாதவரை அந்த எண்ணம் சித்தம் என்ற ஆழ்மனதை விட்டு நீங்காது, அமைதி உறாது. பிரியம் என்பது எண்ணத்தில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்டது, ஆசையுடன் உறவு கொள்ளாது. இது அஞ்ஞானத்தின் என்றும் விடுபட்டு ஞானப்ப கலப்பு கொண்டது தான் பிரியம். இறைவன் மேல் வைத்திருப்பதே உன்னதமான பிரியம். பிரியமானது மோதம் என்றும் பிரமோதம் என்றும் அழைக்கப்படுகிறது. பொருளோ அல்லது விஷயமோ அதை கண்டதும் உண்டாவது ஆனந்தம். மோதம் என்பது விருப்பமானது,
கிட்டியவுடன் உண்டாகக்கூடிய ஆனந்தம். பிரமோதம் என்பது எனக்கு கிட்டியதை அனுபவித்து அடைந்த உணர்ந்த அனுபவம் ஆகும். ஆத்மா சச்சி ஆனந்தத்துடன் சேர்க்க கொள்வதால் ஆனந்தம் தோன்றுகிறது. ஆகவே ஆனந்தமய கோஷம் பரமாத்மா அம்சத்துடன் சேர்க்க பெறுகிறது. பேரானந்தத்தை அனுபவக்கூடிய தன்மை ஆனந்தமய கோஷத்தில் உள்ளது. மற்ற கோஷங்களில் அவை இல்லை. நாம் அனைவருக்கும் 5 கோஷங்களே உள்ளன. அந்த கோஷங்களில் தேவையானவற்றை இட்டுவிட்டால் அந்த தகுதி அதற்கு வந்துவிடும். இதன் விளைவு தானாக நிகழ்கிறது. பருப்பொருட்களிலிருந்து செயல்பாடு துவங்கி பஞ்சகோஷம் வரை பல பல செயற்பாடுகள் நிகழ்கிறது. தொடர்ந்து வருகின்ற ஒவ்வொரு செயல்பாடுகளும் இச்சை அனிச்சை செயலுக்கு ஏற்றதாக இருக்கும். மனிதனுடைய பஞ்சகோஷ நிறைவுகளின்படி அந்தந்த மனிதர்களின் மனம் இருக்கும். அந்த அளவு எவ்வாறு இவனுக்கு இருக்கும், இவனுக்கு உடல் எப்படி இருக்கும், அறிவு எப்படி இருக்கும் என்றால் கடந்த பிறவியினுடைய அமைப்பு அவனை பின்தொடர்ந்து வந்திருக்கிறது. பூர்வ புண்ணியங்களுக்கு ஏற்ப அந்த பஞ்சகோஷங்களில் நிறைவோ அல்லது குறைவோ பெற்றிருக்கிறோம். பஞ்சகோஷங்களின் செயல்பாட்டை மாற்றியமைக்கும் அளவு நமது புத்தி வேலை செய்கிறது. ஆனந்தமய கோஷத்தை விட மனிதன் புத்தியின் மூலம் ஆனந்தம் இல்லாமல் செய்ய முடியும். இறைவன் மற்றும் பேரானந்தம் என்ற எண்ணம் இல்லாவிட்டால் அது செய்யப்படாவிட்டாலும் அவனால் இதை நினைக்க இயலாமல் போகிறது. பிராணமயம், மனோன்மயம், விஞ்ஞானமயம் என்ற 3 கோஷங்களினாலும் சூட்சும நுண்ணுடல் நிலைத்து நிற்கிறது. சூட்சும உடல் என்பது இந்த 3 கோஷங்களுக்குள்ளும் நிறைந்து நிற்கிறது. 3 கோஷங்களை நாம் சரியாக பேணுவதற்காக அவற்றை நாம் நம்பசப்படுத்த வேண்டும், அதை பயன்படுத்த வேண்டும், பயிற்சி அளிக்க வேண்டும். இப்பிறவியிலேயே அதை செய்து விட்டோம் என்றால் நமக்கு சூட்சுமம் என்பது விளங்கிவிடும். ஒரு மனிதன் செய்கின்ற வினைகளின் பதிவு சூட்சும உடலில் தங்கிவிடுகிறது. அடுத்த பிறவியிலும் அவனை தொடர்கிறது. இப்பிறவியிலேயே பக்குவ நிலைக்கு செல்ல முயற்சி செய்தால் சூட்சும உடலில் நமக்கு அனைத்து அவயங்களும் செய்யப்படும். ஆனால் நம்மை தவிர வேறு யாருக்கும் வெளியே தெரியாது. ஆனந்தமய கோஷத்துடன் பரமாத்மாவுடன் சேர்க்கை ஏற்படக்கூடிய நிலையினை அந்த கோஷம் கொண்டுள்ளது. அடித்தபடியா திரிகுணங்கள் என்று சொல்லப்படும் மெனவெளிச்சி மயக்கம் என்று சொல்லக்கூடிய ராசதன் தாமசம் சத்வனுக்களை பற்றி பார்ப்போம். ஓம் நம சிவாய. வாழ்க வளமுடன்.